ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசப்பா நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஏசப்பா சொல்றாங்க. நீங்க அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களுடைய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்க வெட்கம் அனுபவித்து கொண்டு வெட்கத்தோடு இருப்பீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. அதே 27வது வசனத்துல, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி சொல்றார், என் ஜனம், என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க என்று சொல்லி. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வெட்கப்படும் சூழ்நிலைகள் வரவே வராது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு வெட்கத்திற்கு பதிலாய் பிரகாசம் உங்களை தேடி வரும். நீங்க ஒருவேளை இப்போ நீங்க வெட்கம் அனுபவித்துட்டு இருக்கீங்களா, நீங்க மட்டும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய ஜனமாய் உங்களை மாற ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, உம்மை நோக்கி, சங்கீதம் 22வது அதிகாரம் 5வது வசனத்துல, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமேன். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்களாம். எதற்கு தப்பினார்கள்? வெட்கப்படும் அவமானப்படும் சூழ்நிலைக்கு தப்பினார்கள். உங்களுக்கு இப்போ ஒரு வெட்கப்படும் சூழ்நிலை, ஒரு அவமானப்படும் சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கிறா, இன்னைக்கு அதுல இருந்து நீங்க தப்பணும்னா என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். எந்த படுகொலைக்கும், எந்த உங்கள் முகத்தை மூடி இருக்கிற அந்த வெட்கப்படும் சூழ்நிலைக்கும் நீங்க தப்ப வேண்டும் என்றால் நீங்க அவரை நோக்கி கட்டாயம் கூப்பிட வேண்டும். கூப்பிடும்போது அவர் உங்களை தப்புவிப்பார். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்க கட்டாயம் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அடுத்து சங்கீதம் 25:2 சங்கீதக்காரர் சொல்கிறார், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கூப்பிடும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், வெட்கப்படும் சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கப்படுவோம். அடுத்து நம்பி இருக்கும்போது, கர்த்தரை நம்பி இருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நீங்க இன்னைக்கு கர்த்தரை நம்பி இருப்பீர்கள் என்றால் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு சொல்லலாம், நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், இயேசுவை தான் நம்பி இருக்கிறேன் சொல்லி. ஒரு நாள் நீங்க நினைக்கிற அந்த வெட்கப்படும்படியான சூழ்நிலை, நீங்க பயப்படுகிற அந்த வெட்கப்படும்படியான சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. தைரியமா இருங்க, கர்த்தர் இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். அடுத்த சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவரை நோக்கி நாம் காத்திருப்போம் என்றால் நமக்கு வெட்கப்படும் சூழ்நிலை வரவே வராது. அவருக்கு நீ காத்திருப்பீங்க என்ற உங்கள் வாழ்க்கையில் இப்ப இருக்கிற வெட்கப்படும் சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாறும். செப்பனியா 3:19 வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியாளவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக்கொள்ளேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வாராகவே. இப்போதும் ஜெபிப்போமா? ஏசப்பா, என்னுடைய வெட்கப்படும் சூழ்நிலை இன்னைக்கு மாறட்டும். நீங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க, என் ஜனம் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாராகவே. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி உங்களை தேற்றும்படியான கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, ஏசப்பா நான் உண்மை நம்பி இருக்கிறேன்,
காத்திருக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிப்போம். ஐசப்பா, இந்த நாளிலும் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வெட்கப்படும் சூழ்நிலைகள் மாறட்டும் தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் மகிழ்ந்திருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா, வெட்கப்பட்டு போகாதபடி தப்புவித்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் பிள்ளைகளை தப்புவீங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, வெட்கப்படும் சூழ்நிலைகளை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.